முருகாச்சரணம். கந்தர் அனுபூதி பாடல் 38. ஆதாளியை ஒன்று அறியேனை அப்படின்னு துவங்குகிற பாடல். இந்த கந்தர் அனுபூதி பாடலில் தன்னிடம் இருக்கும் அவகுணங்களை பற்றி சொல்லி, அந்த வள்ளிப்பிராட்டிக்கே நீ அபயம் அளித்தாய், எனக்கும் இந்த பிறவி கடலிலிருந்து கரையேற்றி எனக்கு அனுபூதி நிலையை அடைவிப்பாய் அப்படின்னு கேட்குறார். ஆதாளியை ஒன்று அறியேனை அறத்தீதாளியை ஆண்டது செப்புமதோம் கூதாள கிராத குலிக்கு இறைவாம் வேதாள கணம் புகழ் வேலவனே. ஆதாளியை ஒன்று அறியேனை அறத்தீதாளியை நம்மை பற்றி சொல்லும்போது நமக்கு நிறைய மோசமான குணங்கள்லாம் இருக்குது. அவகுண வீரகனை, ஆச்சார ஈனனை, ஆதாளி வாயனை அப்படின்னு ஒரு சிதம்பரம் பாடலில் சொல்லுவார். ஆச்சார ஈனன் அறிவிலி, ஆச்சார ஈன குதர்க்க துட்டர்கள், இந்த மாதிரி மனிதர்கள்ட காணப்படுகின்ற பலவிதமான மோசமான குணங்கள். இதில் ஆதாளின்னு சொன்னால் ரொம்ப ஆடம்பர பேச்சு பேசுபவன். நான் இப்படி நடந்துட்டேன், எனக்கு இப்படி நடந்தது, நம்ம சொல்கிறோம் இல்லையா, நான் கோயிலுக்கு போனேன், எனக்கு இதெல்லாம் நடந்தது, சுவாமி எனக்கு இப்படியே செஞ்சுட்டார், எப்படிலாம் பெருமை பேசிக்கிறோம் இல்லையா. நான் கடவுளுக்கு லட்சார்ச்சனைக்கு ஏற்பாடு பண்ணினேன், இத்தனை மாலை அலங்காரம் பண்ணினேன், என்னென்னவெல்லாம் பெருமை பேசுகிறோம் இல்லையா. ரொம்ப டம்பாக அடிச்சுட்டு ஆடம்பரமாக பேசுகிறோமே, அதை சொல்கிறார். ஆதாளியை ஒன்று அறியேனே, ஒன்றும் தெரியாது, அறத்தீதாளியை, அறம்னா தர்மம், தீதாளியைனாக்க நல்ல வழியில் போகாமல் கெடுதல் செய்கின்ற, தீய வழிகளில் செல்கின்ற, தர்மத்திற்கு மாறாக தீய வழிகளில் செல்கின்ற, அதைத்தான் ஆச்சார ஈனன்னு சொல்கிறார். ஆண்டது செப்புமதோ, அப்படிப்பட்ட என்னையே நீ ஆட்கொண்டு எனக்கு அருள் செய்திருக்கிறாய், அந்த பெருமையை சொல்லி முடியுமா? எப்பேற்பட்ட கருணை உன்னுடையது. நான் ஆச்சாரம் இல்லாதவன், ஓயாமல் டம்ப பேச்சு பேசிக்கொண்டு தீ நெறிகளில் தீய வழிகளில் செல்கின்றவன். அப்படி இருந்தும் கூட என்னை ஒரு நிலையில் ஆட்கொண்டாய். அந்த ஆட்கொண்டதுங்கிறது ஒரு பெரிய பேரருள், தந்த பேரருள் இல்லையா அது. நீ முருகனை கூப்பிடுற போது சொல்கிறார், கூதாள கிராத குலிக்கு இறைவா. கூதாளனா கூதாள மலர், அது ஒரு காட்டுப்பூ. அந்த காட்டுப்பூவை அணிந்திருக்கிற கிராத குலி, கிராதர்கள் அப்படின்னா வேடர்கள், குலினா குலம், வேடர் குலத்தில் பிறந்த பெண். குலிங்கிறது பெண்பால், அந்த இடத்துல குலன் குலி. கூதாள கிராத குலி, கூதாள மலரை அணிந்த வேடர் குல பெண், அவள் வள்ளி, அவளுக்கு இறைவா, குலிக்கு இறைவா. ரொம்ப மோசமான ஸ்ட்ராட்டா ஆஃப் லைஃப் இல்லையா. வேடர்கள் என்று சொல்லும்போது கிராதர்கள்னு வார்த்தையிலேயே அந்த அர்த்தம் இருக்குது. அவர்களுக்கு என்று ஒரு நோக்கு கிடையாது, மிருகங்களை கொன்று சாப்பிடுபவர்கள், தன் மனம் மௌனம்படி நடக்கிறவர்கள், ஒரு இடத்தில் நிலைக்காமல் இருக்கிறவர்கள், இந்த மாதிரி இருக்கிற ஒரு வேடர் குலத்தில் தோன்றின பெண்ணுக்கு நீ தலைவனானாய். அதுவும் அந்த பெண்ணை தேடி போய் நீ ஆட்கொண்டவன். கூதாள கிராத குலிக்கு இறைவா. முருகனை பார்த்து இன்னொரு வரியும் சொல்கிறார், வேதாள கணம் புகழ் வேலவனே அப்படிங்கிறார். வேதாளம்னா பூதம், பிசாசு, பேய், வேதாளம் இதெல்லாம் ஒரே குலத்தை சார்ந்தவை. இந்த வேதாளம்ங்கிற தலைகீழாக தொங்கும், பூதம், பேய்கள், பிசாசுகள் இதெல்லாம் சாதாரண மனிதர்களிலிருந்து வேறுபட்டவை. அந்த வேதாள கணங்களை முருகா உன்னை புகழ்கின்றன, அவர்கள் புகழ்கின்ற வேலவன் நீ அப்படிங்கிறார். அருணகிரிநாதர் பூத வேதாள வகுப்புன்னு ஒரு வகுப்பு பாடியிருக்கார். 25 வகுப்புகள் பாடியிருக்கார், திருவகுப்புகள். அதில் அந்த பூத வேதாள வகுப்பில் இந்த வேதாளங்களை பற்றி சொல்லும்போது, இந்த வேதாளங்கள் அழகாக நடனம் ஆடுமாம். நடை நவிலு பாவனை உதிக்கும் நட வித்தை அப்படிங்கிறார். எந்த
தாளத்துக்கு எந்த ஸ்டெப்ஸ் போடணும், எந்த அடி எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சு ஆடுகின்ற நடன வித்தை அறிந்த வேதாளங்கள் அப்படிங்கிறார். வேதாளங்களை பற்றி சொல்கிற போது பூத வேதாள வகுப்பில் கைசிகை, கௌளை, மலகரி, வராளி இந்த ராகத்திலெல்லாம் எந்த நேரத்திற்கு, இப்போ சில ராகங்களையெல்லாம் காலம்புற பாடணுன்னு இருக்குது, சில ராகங்களையெல்லாம் சாயங்காலம் பாடணுன்னு இருக்குது. அது மாதிரி நேரத்திற்கு ஏற்றாற் போல் பாடுமாம். பாடுறபோது அது இன்னொரு குறிப்பு வேற கொடுக்குறார். அது மேல் ஷட்ஜமத்தை தொட்டுண்டு பாடுமா. இந்த இந்த விவரம்லாம் அந்த பாட்டில் இருக்குது பூத வேதாள வகுப்பில். கடைசியாக முத்தாய்ப்பாக ஒன்று சொல்கிறார். இந்த வேதாளங்களை எல்லாம் திருப்புகழ் முழக்குவன அப்படிங்கிறார். இவை எல்லாம் சேர்ந்து திருப்புகழ் பாடுறது, முருகனுடைய புகழை பாடுகிறது. இந்த வேதாளங்களும் பேய்களும் பிசாசுகளும் முருகன் நடத்திய போர்க்களத்தில் பிணத்தை உண்டு நடனம் ஆடுகிறது அப்படின்னு நிறைய திருப்புகழ் எல்லாம் சொல்லுவார். பூத வேதாள வகுப்பில் சொல்கிறார், அவை திருப்புகழ் முழக்குவன அப்படின்னு சொல்கிறார். அருணகிரிநாதர் எங்கெல்லாமோ எல்லாரும் எல்லாருமே எந்த நிலையில் இருப்பவர்களுமே முருகனுடைய அருளை பெற முடியும். முருகன் அருள் எந்த கடைப்பட்டவர்களுக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த பாட்டில் வலியுறுத்துகிறார். ஆதாளினா நான் அறத்தீதாளி ஒன்றும் அறியாதவன் என்னை நீ ஆட்கொண்டாய். அந்த கிராத குலத்தில் பிறந்த வள்ளியை ஆட்கொண்டவர். உன்னை அந்த வேதாளங்களெல்லாம் பூத வேதாள கணங்களெல்லாம் உன்னை போற்றி துதிக்கின்றன. அப்பேற்பட்ட முருகா, நீ எனக்கு இந்த அனுபூதி நிலையை காட்டி கொடுத்தாய் அப்படின்னு இந்த பாடலில் சொல்கிறார். முருகாச்சரணம்.